ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 689 ஆரம்பிக்கிறது. சத்தான ஆத்மா, புத்திக்கும் ஆதாரமான ஆத்மாதான் உச்சி, உசந்தவற்றிலெல்லாம் உசந்தது. அதைத்தான் தத் சத்து என்பதில் தத் என்பது. எது சத்து? என்றைக்குமே மாறுதல் என்பதே இல்லாமல் உள்ளபடி இருப்பதுதான். உள்ளபடி இருப்பதுதான் உண்மை. அந்த உண்மை சத்தியம் அல்லது சத் என்றாலே போதும், அது ஆத்மாதான். தத்து என்றால் அது ஆண் பெண் என்று அவனாகவோ அவளாகவோ இல்லாமல் அதுவாக இருப்பது ஆத்மா. அந்த அதைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லும்போது அவன் என்கிறோம், ஆண்பாலில் சொல்கிறோம். ரொம்பவும் அம்பாள் பக்தர்களாக இருப்பவர்கள் வேண்டுமானால் அவள் சங்கல்பம் எப்படியோ அப்படி என்று சொல்லலாமே தவிர பொதுவில் அவன் என்பதுதான் வழக்கம். அவன் அன்றி ஓரணுவும் அசையாது என்றே வச்சனம். ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை ஆரம்பிக்கும்போது உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் என்றுதான் சொல்கிறார். இங்கிலீஷிலும் கேபிட்டல் எச் போட்டு ஹீ என்று புருஷனாக சொல்வது பரமாத்மாவை தான். சம்ஸ்கிருதத்தில் ச என்றால் அவன், பரமாத்மாவை சக என்று குறிப்பிடுவார்கள். சோகம் சோகம் என்பதாக பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று அத்வைத உபாசனை செய்வது உண்டு. சக அகம் என்பதுதான் சோகம் என்றாவது. அகம் என்றால் நான், அதாவது உபாசகனான ஜீவாத்மா. சக என்று அவனாக குறிப்பிடுவது பரமாத்மா. தத் என்று அக்ரணியில் சொல்கிற அந்த சத்திய வஸ்துவை ஆண்பாலாக சக என்று குறிப்பிடுவதுண்டு என்பதற்காக சொன்னேன். புருஷ சுத்தம் என்கிறோமே, அங்கே புருஷன் என்று ஆணாக சொல்வது பரமாத்மா வஸ்துவை தான். சாங்கிய சாஸ்திரத்தில் ஆத்மா என்பதே புருஷன் என்றுதான் சொல்லியிருக்கிறது. மாயையை பிரகிருதி என்று அதில் சொல்வார்கள். எதிலுமே பட்டுக்கொள்ளாத ஆத்மா புருஷன். அந்த ஆத்மாவில் இருந்தே இந்த ஜகத்து, ஜீவனுடைய இந்திரியாதிகள் எல்லாவற்றையும் கொண்டு வரும் சக்தியான மாயை அல்லது பிரகிருதி என்பது பெண்பால். புருஷன் பிரகிருதி என்ற இந்த இரண்டையும் தான் சிவன் சக்தி என்று ஆண் பெண்ணாக சொல்வதும். கிருஷ்ண பரமாத்மா புத்திக்கும் மேலான ஆத்மாவை சக என்றே அவனாக சொல்கிறார். புத்தேகே பரதஸ்து சக, புத்திக்கும் உசந்தவனாக இருப்பவன் ஆத்மா என்கிறார். படிப்படியாய் ஆத்ம நிலைக்கு. ஆத்மாவை தவிர எல்லாம் மாயை, அதாவது பொய். ஆனாலும் அப்படி நம்மால் நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் இத்தனை பொய்யிலும் எங்கேயோ துளி துளி ஆத்ம சைதன்ய பிரதிபலிப்பு இருக்கிறது என்று சொன்னேனே. அதனால் நிஜமெய்யான ஆத்மாவின் சாயையால் இந்திரிய பொய், மனசு என்கிற பொய், புத்தி என்கிற பொய் இவற்றிலும் நமக்கு மெய்மை தெரிகிறது. இப்படி மாயாசக்தி செய்கிறது. அதனால்தான் அதை அப்பட்ட பொய்யான அத்தியந்த அசத்தல்ல பிரதிபலிப்பு என்ற அளவில் கொஞ்சம் மெய்மை உடைய பிராதிபாசிக சத்தியம் என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த மாயாசக்தியின் வீச்சிலே நம்மை இப்பொழுதே நல்லது கெட்டது இல்லாத நிலைக்கு உயர்த்தி கொள்வது முடியாத காரியமாய் இருக்கிறது. அதனால் நல்லது கெட்டது இரண்டுக்கும் அது அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் நல்லவற்றின் மூலமாகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதெப்படி என்றால் இதற்குத்தான் உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு முள்ளை இன்னொரு முள்ளாலே குத்தி எடுத்துவிட்டு 2 முள்ளுகளையுமே தூக்கி போட்டு விடுகிற மாதிரி நல்லதால் கெட்டதை தோண்டி எடுத்துவிட்டு அப்புறம் 2ஐயும் தூக்கி போட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போது அநேக கெட்டதுகளில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக தெரிகிறது. ஆசை, கோபம், துக்கம், பயம் என்று பலவற்றில் மாட்டிக்கொண்டிருப்பது தெரிகிறது. எதிலும் சம்பந்தப்படாத ஆத்மா எப்படி இப்படி மாட்டிக்கொண்டார் போன்ற ஒரு பிரமையில், அதாவது மாயையில் மாட்டிக்கொண்டது என்று கேட்டு பிரயோஜனமில்லை. இதை பற்றி அத்வைத சாஸ்திரத்தில் என்னென்னவோ சொல்லிவிட்டு முடிவாக மாயையின் தன்மையை பற்றி எதுவும் சொல்லதற்கில்லை, அது அனிர்வச்சனீயம் என்று முடித்திருக்கிறது. எப்படி மாட்டிக்கொண்டோம் என்று ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனமில்லை. மாட்டிக்கொண்டதிலிருந்து எப்படி விடுவது என்பதற்கே வழி தேடியாக வேண்டும். பாம்பு காலை சுட்டி கொண்டிருக்கிறதென்றால் எப்படி சுட்டி கொண்டது என்பதை கண்டுபிடிக்கவா பாடுபடுவோம்? அதை எப்படி உதறிக்கொண்டு விடுபடுவது என்பதில் தானே குறியாயிருப்போம். அப்படித்தான் மாயையில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிற நாம் அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் வழி தேட வேண்டும். இப்படி வழி தேடி விடுதலை கண்ட பெரியவர்கள் நமக்கும் அந்த வழியை சொல்லித் தந்திருக்கிறார்கள். துளி துளி மெய்யின் கலப்புள்ள இந்திரிய மனோபுத்தி பொய்களிலிருந்து துளி கூட பொய் கலப்பே இல்லாத மெய்க்கு போக வேண்டும். இவற்றிலேயே ஒன்றை விட ஒன்று உசந்ததாய் இருப்பதால், அதாவது ஒன்றை விட ஒன்றில் அதிகமாக
ஆத்ம ஜோதிஷத்தின் பிரதிபலிப்பு இருப்பதால், அதாவது மெய்யின் ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம் ஒன்றை விட ஒன்றில் கூடுதலாக போவதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய அனுபவத்திலிருந்து மனசின் அனுபவங்களுக்கு ஏறு, அப்புறம் புத்தியின் அனுபவத்துக்கு ஏறு, முடிவாக ஆத்மாவுக்கு வந்து விடுவாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுவும் ஆத்மா இல்லை, ஆனாலும் ஆத்மாவுக்கு கொண்டுவிடும் என்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.